முதலில் திரு மதிவாணன், ஊழலை மறைக்கத்தான் மொழியை கேடயமாக பயன்படுத்துகிறது திமுக என்ற விமர்சனத்தை அமித்ஷா முன்வைக்கிறார். உங்களுடைய பதில்? ஊழலை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கும் அமித்ஷாவுக்கும் முதல்ல என்ன தகுதி இருக்குது? அதையும் சேர்த்துட்டு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா சொன்னார்னா நல்லாயிருக்கும். இந்த நாட்டில் 15 லட்ச ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் போடுவோன்னு சொல்லிட்டு அது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட ஜும்லான்னு சொன்னது நாங்களா அமித்ஷாவா? பிஎம் கேர் ஊழலில் இருந்து, ரஃபேல் ஊழலில் இருந்து, அதே மாதிரி தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கிலிருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழலிருந்து, 5G ஏல ஊழலிருந்து, கொரோனா தடுப்பூசி ஊழலிருந்து, கங்கை நதியை தூய்மை செய்வன்றதில் பண்ண ஊழலிருந்து, பங்கு சந்தை ஊழலிருந்து, பாரத் மாலா ஊழலிருந்து, வியாபம் ஊழலிருந்து, இப்படி பல்வேறு ஊழலை செஞ்ச கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அமித்ஷா அவர்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு எங்களுக்கு முதல்ல தெரியணும். ரெண்டாவது, ஒரு கேள்வி கேட்குறோம்னா அந்த கேள்விக்கு நேரடியாக இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியலைன்னா பதவி விலகணும். இப்போ டீலிமிட்டேஷனை பற்றி நாங்கள் பேசும்போது டீலிமிட்டேஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்றதுக்கு பதில் சொல்லணும். டீலிமிட்டேஷன் பண்ண போகிறீங்களா, பண்ண போகிறது இல்லையா? முதல்ல ஒரு கேள்வி இருக்குது. 1951 61 71 தொகுதி மறுவரைன்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 42 திருத்தி 25 வருஷம் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 82 2001 திருத்தியாச்சு. இப்போ நீங்கள் விரும்பலினால 2026 அது ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க கேட்டால், இன்னும் அதுக்கு கமிஷன் போடலை, கமிட்டி போடல அப்படின்னு பதில் சொல்றீங்க. அந்த விவகாரத்திற்கு அமித்ஷா பதில் அளிக்கல. ஆனா மொழி, தென்னிந்திய மொழிகளுக்கு எதிரானவர்கள் பாஜகவினர் என்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது என்ற துணியில் தன்னுடைய பதில் அளித்திருக்கிறார். உண்மைதானே? அப்படியான ஒரு எதிரானவர்களாக பாஜகவை சேர்ந்த யாருமே இல்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இல்ல உண்மைதானன்ற. தமிழுக்கான நிதி எவ்வளவு கொடுத்தீங்க? 74 கோடி ரூபாய். சமஸ்கிருதத்துக்கு நிதி 1488 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தீங்க? அப்போது நீங்கள் குஜராத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தீங்க? பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடி கொடுக்குறீங்க, குஜராத்துக்கு 400 கோடி கொடுக்குறீங்க விளையாட்டுக்கு. இப்போ நீங்கள் எந்த இடத்துல தமிழ்நாடுன்னு பேர் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஊர் ஊராக போனேன், நான் தமிழில் பேசினேன், திருக்குறள் சொன்னேன்னு சொன்னால் போதுமா? தமிழ்நாட்டுக்கு முறையான வரி பகிர்வு கொடுக்கணுமா இல்லையா? அதை பற்றி கேட்டால் என்னவோ சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க. உங்களுடைய செயலும் உங்களுடைய சொல்லும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இந்த நாட்டில், இந்த உலகத்தில் மொழியால் தான் நாடுகள் உருவாகி இருக்கு. பங்களாதேஷ்ன்ற நாடு எதனால் உருவாச்சு? மொழியால் தானே உருவாச்சு. ரஷ்யா சுதந்திரண்டு போனதுக்கு காரணம் என்ன? மொழி தானே. குஜராத் பிரிக்கப்பட்டது மொழியால் பிரிக்கப்பட்டதா, நில அமைப்பால் பிரிக்கப்பட்டதா? சொல்லுங்க. எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்த நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் இதை போராடின்னு இருக்கோம். எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொன்னால் இருமொழி கொள்கையில விட்டுடுங்க. இல்லை நீ மும்மொழி கொள்கை தான் படிக்கணும்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரு? அந்த திட்டத்தை ஒத்துக்கிட்டா தான் நிதி கொடுப்பேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல அதற்கு தான் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் குஜராத்ல போய் பணியாற்றணும்னாலோ அல்லது காஷ்மீர்ல போய் பணியாற்றணும் அப்படின்னாலோ அந்த மூன்றாவதாக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது அவர்களுக்கு உதவியாகத்தானே இருக்கும் அப்படின்னு. இது சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒட்டுமொத்த உலகத்தையுமே கட்டி காக்குறான் தமிழன். கூகுளில் யாரு? மைக்ரோசாஃப்ட்வேர் யாரு? இது இல்லாமல் இன்னைக்கு இந்த இஸ்ரோவில் வேலை பணிபுரிந்த சிவன், அண்ணாதுரை மயில்சாமி, அருணன் சுப்பையா, இவங்களாம் இருமொழி கொள்கையில் படித்தாங்களா, மும்மொழி கொள்கையில் படித்தாங்களா? இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவியில் இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் இருமொழி கொள்கையில் படிச்சாரா, மும்மொழி கொள்கையில் படிச்சாரா? இதோ ஆந்திரா சிஎம் சொன்னார்ல, இருமொழி கொள்கையில் படித்து தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு சொன்னாரா, சொல்லலையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? யாருக்கு என்ன மொழி வேணுமோ படிச்சுட்டு போட்டோம். நாங்கள் எந்த மொழியை எதிராக நாங்கள் பார்க்கல. ஆனால் எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இதை படிக்கணும், இதை படித்து தான் ஆகணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுக்கு தான் நிதி தருவேன்னு சொல்கிறது தானே தப்பு. இப்போ மொழியை வச்சு நாட்டை பிரிக்க நினைக்காதீங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அதைத்தானே நானும் சொன்னேன். பல நாடுகள் மொழியால் தானே உருவாயிருக்குன்னு சொல்கிறேன். நானும் அதே தான் சொல்கிறேன். மொழியால் அரசியல் பண்ணாதீங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். முதல்ல ஒரு திட்டத்தை ஒத்துக்கிட்டா தான் நிதி கொடுப்பன்றது என்ன மாதிரியான சர்வாதிகார போக்கா தெரியல?
உங்களுக்கு எங்கேருந்து வருது அந்த இது? சில வார்த்தைகள் பேசக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ உங்ககிட்ட இன்னைக்கு அதிகாரம் இருக்கு, பதவியில் இருக்கிறீங்கன்னா என்ன வேணா செய்வீங்களா? எங்களுக்குன்னு எங்க மண்ணுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. எங்களுக்குன்னு எங்க மக்களை நாங்க படிக்க வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கையால ஹையர் எஜுகேஷன்ல யார் நம்பர் 1 மாநிலம் இன்னைக்கு பட்டியல் பிரகாரம்? ரெண்டாவது அதிகப்படியான பெண்கள் கல்வி யார், எந்த மாநிலம் நம்பர் 1 மாநிலம்? பெண்கள் அதிகப்படியான வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடு தானே. மொத்தமா தமிழ்நாடு தானே இன்னைக்கு. ஒன்றிய அரசு அதான தரவுகள் இருக்கு. நீங்க எல்லா இருமொழி கொள்கையில நாங்க முன்னேறி வந்து உட்கார்ந்துருப்போம். நீங்க மும்மொழி கொள்கை நாக்பூர்ல இருந்து சொல்லுவாங்க, நீங்க அதை நடைமுறைப்படுத்துவீங்களா? இல்ல, இப்போ மும்மொழி கொள்கையினால தாய்மொழி பாதிக்கப்படும் என்பதற்கான உதாரணமோ அதற்கான சாத்தியக்கூறுகளோ இல்லை. தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடியதாகத்தான் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவர்களுடைய வாதமா இருக்கு. நான் கேட்குறேன், பீகார்ல வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மொழி வந்து தாய்மொழி? இன்னைக்கு அந்த தாய்மொழி நிலைமை என்ன? சரி, ராஜஸ்தான்ல அந்த தாய்மொழியோட நிலைமை என்ன? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரிஞ்சவங்களுடைய ரேஷியோ என்ன, இன்னைக்கு எத்தனை ரேஷியோ? எத்தனை மொழி அழிச்சு உருவாயிருக்கு? இல்லை நீங்க சொன்னீங்களா? நான் எல்லா தரவும் நான் தரேன். பொதுவெல்லை நான் பேசின அத்தனைக்கு நான் தரவுகள் தரேன். சரி, நீங்க இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் என்ற உயர்ந்த பதவியில் இருக்கீங்க. ஒரு மாநில முதலமைச்சர் கேட்கிறாரு, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. போற போக்கில் பதில் சொல்லிட்டு போறீங்க. அது எப்படி நாடாளுமன்றம் நடக்குது? எவ்வளவு நேரத்து வேலை டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கு? ஒரு 30 வினாடி ஆயிடுமா? 30 வினாடி கூட ஆகாது அதை சொல்லிட்டு போறதுக்கு. ஆனா சொல்ல மாட்டீங்க என்ன? அப்ப உங்க நோக்கம் கிளீனா ஒரு விஷயம் தெரியுது. மொழியை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறீங்க. நாங்க இல்ல, நீங்க. சரி, கேட்போம். திரு தூத்துக்குடி செல்வம், மாநில மொழிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது பாஜக அப்படின்னா அந்த மாநில மொழிகளை அடக்கி இருமொழி கொள்கையே இருந்துட்டு போகலாமே, ஏன் மும்மொழி கொள்கை என்பது அவசியம் என்று சொல்லப்படுது? நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். இதுலமா திமுக தொடர்ந்து இல்லாத ஒன்றை கட்டமைத்து கதை சொல்லியே வளர்ந்த இயக்கம், அதே கதை சொல்லியே அவர்கள் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், அரசியல் நடத்தக்கூடியவர். இன்னைக்கு பிரிவினை, அதாவது மறுசீரமைப்பு என்கிற செய்தி, அது அவசியம் இல்லாத ஒரு சர்ச்சையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போலவே மொழி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையில தமிழ் தாய்மொழி, தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் இணை